வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் வச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். பச்சை பயிர் வச்சு குழம்பு பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா பச்சை பயிர் வந்து நல்லா வேக வச்சு அதில் வெல்லம் தேங்காய் போட்டு சாப்பிட்ருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பச்சை பயிர் வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். அதாவது பச்சை பயிர் வடை. இந்த பச்சை பயிர் வடையில் பார்த்தீங்கன்னா இதில் கடலைப்பருப்பு அரிசிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் எதனா ஒரு பண்டிகை காலம் வரும்போதோ இல்லை கெஸ்ட்டு யாரோ வரும்போதோ வடைனாவே வந்து ஒன்று உளுத்தம்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பச்சை பயிரை வச்சு நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வர மாட்டுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இந்த பச்சை பயிரை வச்சு ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த பச்சை பயிர் வடை எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பச்சை பயிர் வடை பண்ணும்போது இந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் போடுறோம் அப்படி சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பச்சை பயிர் வடை எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? இதோட ஒரு அருமையான கார சட்னி, அதாவது மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் தேங்காய் சட்னி வெங்காய தக்காளி சட்னியாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இதில் மிளகாய் வச்சு நான் ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிளகாய் சட்னி இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி பச்சை பயிர் வடையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பச்சை பயிர் வடை எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பச்சை பயிர் வடைக்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிர் 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, பச்சை அரிசி 1/4 கப்பு, இடிச்ச பூண்டு 15 பல்லு, பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, பச்சை அரிசி இந்த மூணுத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த இடத்துல கடலைப்பருப்பு பச்சை அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா, பச்சை அரிசி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரோட கடலைப்பருப்பு சேர்க்கும் போது என்ன உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் வெறும் பச்சை பயிர் போட்டு நீங்கள் அரைச்சினா 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சாகி ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பும் பச்சை அரிசியும் போட்டிருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கும் போது ஒரு 4 காஞ்ச மிளகாய் போடுங்க. போட்ட பிறகு நல்லா அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வருதோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் தட்டி போட முடியும். கொஞ்சம் லூஸானாலும் வடை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரைக்கும் போது கொஞ்சம் குறைன்னு அரையும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈவனாக இந்த கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, பச்சை அரிசி எல்லாமே ஈவனாக அரையும். பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு கெட்டியான பக்குவத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி கெட்டியான பக்குவமாக இருந்தால் தான் உங்களுக்கு வடை வந்து தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அது வெங்காயம். வெங்காயம் எப்போவுமே நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் எப்போ வடை போட போகிறீங்களோ அப்போ தான் வெங்காயம் மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வரது வந்து இன்னும் லூஸ் ஆகும். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே டைமில் பூண்டு. இந்த மாதிரி வடை ரெசிபிக்கு வந்து கார்லிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து அந்த இடத்துல நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, பெருங்காயம். எந்த ஒரு ஆயில் ரெசிபியாக இருந்தாலும் கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புக்கும் நல்லது. சரிங்களா? இதுக்கப்புறம் சீரகம் யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் வடைக்கு வந்து சோம்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பச்சை பயிர் யூஸ் பண்ணுறதுல சீரகம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டில் கையிலே மிக்ஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவுக்கு அந்த வடை மாவு எடுத்துக்கோங்க. அந்த வடை மாவு எடுத்த பிறகு அழகாக ரவுண்டாக உருட்டுறோம். உருட்டி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளங்கையில் வச்சு 2 விதமாக நீங்கள் வடையை தட்டி போடலாம். ஒன்று வந்து ஆமா வடைக்கு தட்டி போடுவீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் நடுப்பகுதி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், சைடில் மட்டும்தான் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன வேணும்னா வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு நல்லா முறுமுறுன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் இந்த மாதிரி திருப்பி நல்லா ஒட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு 4 விரலை வச்சு நீங்கள் தட்டி போடுங்க. தட்டி போடும்போது என்ன ஆகுன்னா, எல்லா பகுதியும் ஒரே ஈவனாக நீங்கள் தட்டுவீங்க. அந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி. வடையில் எதுக்காக ஓட்ட போடுறான்னு தெரியுமா? அந்த வடை வந்து சீக்கிரமாக வந்து வேகிறதுக்காகவும் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஓட்ட போடுறாங்க. இது வந்து நான் ரீசெண்டாக என்னோடய அத்தை வீட்டுக்கு போகும்போது அங்கே சொல்லி கொடுத்தாங்க. அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறோம். இப்போது எண்ணெயும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தட்டி 1 by 1 ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம்.
அதே டைமில் இந்த எண்ணெய் கடாயில் போடும்போது இந்த வடையை வந்து சைடில் தான் போடணும். நடுப்பகுதியில் நீங்கள் எடுத்து போட்டால் என்னன்னா ஒன்று வடை உடைய ஆரம்பிக்கும், அப்படி இல்லைன்னா கையில் எண்ணெய் பட்டுரும். அதனால் நம்ம எப்போவுமே இந்த கடாயை ஒட்டி விடணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு 2 செகண்ட் வந்து டைம் விடுங்க. இந்த வடை கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த வடை வந்து உடையாமல் இருக்கும். நீங்கள் வடை போட்ட உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்போ அந்த டைமில் வேகிறதுக்கு முன்னாடியே வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுனா நம்ம என்ன பண்ணுறோம், 2 செகண்ட் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான பச்சை பயிர் வடை எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த பச்சை பயிர் வடை, அதுவும் பர்டிகுலராக இந்த இடத்துல எதுக்காக கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம், பச்சை அரிசி யூஸ் பண்ணுறோம் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் மற்ற வடை பண்ணுறதுக்கும் இந்த வடை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி வடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபினா மிளகாய் சட்னி. மிளகாய் சட்னினா ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ஒரு கரெக்டான காரத்தில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த மிளகாய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? காய்ந்த மிளகாய் 30 கிராம், கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் அதாவது 50 கிராம், உளுத்தம்பருப்பு 8 டேபிள் ஸ்பூன் அதாவது 100 கிராம், இஞ்சி 3 சின்ன துண்டு, இடித்த பூண்டு 20 கிராம், புளி ஒரு மீடியம் லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 4 வத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, வெல்லம் 50 கிராம், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 30 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க விதையை நம்ம எடுத்துகிறோம். 1/2 கட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த விதையை எடுத்துருங்க. அங்கங்கே 1, 2 இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த விதையை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறது நல்லது. அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்த பிறகு உடனே கை கழுவுங்க. அப்படி இல்லைன்னா பை மிஸ்டேக்காக நீங்கள் கண்ணில் கை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே விதை எடுக்கும்போது சேஃபாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் விதை எடுத்தாச்சு. வெறும் காஞ்ச மிளகாய் மேலே இருக்க ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண்சட்டியில் இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல போடுறோம். அதே டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு தோலோடு இடித்த பூண்டு தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போடுங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு கருவேப்பிலை அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இஞ்சி இந்த இடத்துல அதிகமாக போடக்கூடாது. அப்படி அதிகமாக இருந்தால் இஞ்சியோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 சின்ன துண்டு போடுங்க. அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 10 கிராம் தான் இருக்கும் அந்த இஞ்சியோட அளவு. ஸோ இந்த இஞ்சும் போட்ட பிறகு இதை திருப்பி நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை போட ஆரம்பிக்கிறோம். அதாவது கொஞ்சம் இந்த கலர் மாறுற டைமில் இந்த தேங்காவை போடுறேன். தேங்காய் எடுத்த உடனே நீங்கள் போட்டு வறுக்க ஆரம்பிச்சுன்னா டேஸ்ட் மாறும். அதனால் இந்த தேங்காய் கரெக்டாக ஒரு 30% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதே டைமில் கொஞ்சம் உப்பும் போட்டுடுறோம். புளி எக்ஸாக்டாக நிறைய பேர் கேட்குறாங்க, அதோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு மீடியமான லெமன் சைஸில் அந்த புளியை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் ரவுண்டாக உங்களுக்கு பிடிச்சி காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த புளி போட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு வெல்லம் இந்த இடத்துல 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். 30 கிராம் காய்ஞ்ச மிளகாக்கு 50 கிராம் வெல்லம் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் உங்களுக்கு அந்த காரம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். அதனால தான் 50 கிராம் வெல்லம் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஜாரில் போடுங்க. ஜாரில் போட்ட பிறகு தேவையான தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். தண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏங்கிட்டனா இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த காஞ்ச மிளகா கருவேப்பிலாம் கொஞ்சம் அரையாமல் இருந்தாலும் டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு நீங்கள் நார்மலாக சட்னிக்கு போடுற தாளிப்பு இல்லை, நீங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா தாளிப்பு போடுவீங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அதே டைமில் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய் சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சட்னி ரெடி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெயும் தெரியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மிளகாய் வச்சு நீங்கள் எப்படி ஒரு அருமையான ஸ்டைலில் நீங்கள் சட்னி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நார்மலாக பண்ணுற சட்னியோட இந்த சட்னி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. அதாவது காரம், இனிப்பு, புளிப்பு இந்த 3 டேஸ்ட்டும் சேர்ந்து தான் இந்த சட்னி. என்னங்க இப்போ இந்த பச்சை பயிறு வடை எப்படி பண்ணுறதுல தெரிஞ்சிருக்கோம். இந்த பச்சை பயிறு வடையில் அந்த கடலைப்பருப்பு இதுக்காக போட்டிருக்கோம், அந்த பச்சரிசி இதுக்காக போட்டிருக்கோம். அது எப்படி அரைக்கணும் இந்த மாதிரி பக்குவம்லாம் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த மிளகாய் சட்னி, இந்த மிளகாய் சட்னி நல்லா காரசாரமாக இருக்கும். ரொம்ப அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். See you, bye-bye, take care.